ப்ரூஸ்லியோட சக்சஸுக்கு காரணம் தெரியுமா? ப்ரூஸ்லியோட சக்சஸ் என்ன காரணம்? ஒரே வார்த்தை, அவன் படிச்சது. அவன் ஒரு மாஸ்டர்கிட்ட போறாரு, ப்ரூஸ்லி ஒரு மாஸ்டர்கிட்ட போறாரு. அவர் எடுத்த உடனே அவருக்கு அந்த கலையை கத்துக் கொடுக்கல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உன்னால தண்ணி மாதிரி இருக்க முடியுமா? உன்னால தண்ணி மாதிரி இருக்க முடியுமா அப்படின்னாரு. இவருக்கு புரியல என்ன சொல்றாரு இவரு. ஒரு மனுஷன் சண்டை போடணும், அடி வாங்கணும்னா எப்படி தண்ணி மாதிரி இருக்க முடியும்? வலிமையா இருந்தா தானே இந்த உலகத்துல சண்டை போட முடியும். என்ன நம்ம வாத்தியார் இப்படி சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு. எனக்கு தெரியலன்னா நான் சொல்லித்தர மாட்டேன், ஒரு வாரம் டைம் கொடுக்குறேன், நீ தெரிஞ்சுக்கிட்டு வா போ அப்படின்னு. ப்ரூஸ்லி பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்க இங்க இங்க எல்லாம் ஓடிட்டு கடைசியா போட்டிங் போறாரு. போட்டிங் போகும்போது எரிச்சல்ல இந்த கையை எடுத்து அந்த தண்ணியில ஓங்கி ஒரு அடி அடிச்சார். எரிச்சல் தாங்காம அந்த தண்ணியில அடிச்ச உடனே அந்த தண்ணி இவ்வளவு அடியும் வாங்கிச்ச ஒழிய எல்லாம் சின்ன 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 பார்ட்டிகள் அப்படியே பிரிச்சு கொடுத்துட்டு அடிபட்ட வலியே தண்ணிக்கு இல்லை. அப்பதான் யோசிச்சு பார்த்தான், ஆஹா நம்ம மாஸ்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் கல்லு மாதிரி இருந்தா அடிச்சா வலிக்கும், ஆனா நான் தண்ணீர் மாதிரி மாறினாதான் எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்காது. இதை என் மாஸ்டர் கத்து கொடுத்திருக்கிறாரு. இது முக்கியம் இல்ல. ஒரு அருவி மேலேந்து விழும்போது பாத்திருக்கியா, அது மேலேந்து விழுற தண்ணி பாறையை உருட்டும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, தண்ணி பலம் இல்லாததுங்கிறான். எவ்வளவு பெரிய பாறை அது உருட்டி கீழே தள்ளும் தெரியுமா? அப்ப மேலேந்து விழும்போது ஒரு தண்ணீர் பலம் பெறுகிறது. அது தாக்கும் போது அளவு கடந்த வேகத்தோடு தாக்குகிறது. ஆனால் தாக்கப்படுகிற போது தன் மீது அந்த தாக்குதல் படாதபடி தன்னை லேசாக்கி கொள்ளுகிறது. ஒரு மிகச்சிறந்த குத்துச்சண்டை வீரன் தண்ணீரை போல் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு